மலையக தமிழர்கள் வெர்சஸ் ஈழத்தமிழர்கள், குளிர்காயும் சிங்கள அதிபர் வேட்பாளர்கள். இலங்கையில் அடுத்த மாதம் 21ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடக்கிறது. இந்த தேர்தலில் இந்தியா, சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அதிக கவனம் செலுத்தி வராங்க. முக்கிய வேட்பாளர்களாக ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, நமல் ராஜபக்சே, அனுர குமார திசநாயக்க, நுவன் போபகே இவங்கெல்லாம் சிங்களர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடுறாங்க. கடந்த தேர்தல்களில் நிறைய வாக்குறுதிகளை கேட்டு சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்த ஈழத்தமிழ் மக்களை சிங்கள அதிபர்கள் தொடர்ந்து ஏமாற்றியே வந்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் ஈழத்தமிழர் பிரச்சனைகளை உலகின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு கருதியும், சிங்கள வேட்பாளர்கள் எப்போதும் ஏமாற்ற வேலையே செய்வார்கள் அப்படிங்கிறத உலகிற்கு எடுத்து காட்டவும் ஈழத்தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடிவு செஞ்சாங்க. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில தமிழ் அரசியல் கட்சிகள் அப்புறம் சிவில் அமைப்புகள் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தின் கீழ் முன்னாள் எம்பி அரியேந்திரனை பொது வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க. இங்கே தான் சிங்களர்கள் தங்களுடைய சித்து வேலையை காட்டியிருக்காங்க. இலங்கையில் 200 ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலேயர்களால் குடியேற்றப்பட்டவர்கள் மலையக தமிழர்கள். அவங்களை வைத்து குறைந்த கூலி கொடுத்து காடுகளை எல்லாம் தேயிலை தோட்டங்களாக மாற்றி கொடுத்த லாபம் சம்பாதித்த பிரிட்டிஷார் விடுதலை அடைந்த போது அவங்களுக்கு எந்த வழியும் சொல்லாமல் அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. இதனால அவங்க நாடற்றவர்களானாங்க. வாக்குரிமையும் கிடையாது. இந்த நிலையில தான் சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பல லட்சம் தமிழர்கள் இந்தியாவுக்கு அழைத்து கொள்ளப்பட்டாங்க. எஞ்சியிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இலங்கை குடியுரிமையும் வாக்குரிமையும் வழங்கினாங்க. ஆனால் அவங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை உயர்த்த எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்றைக்கும் இலங்கையின் பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் மலையக தமிழர்கள் தான். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அப்படிங்கிற பெயரில் மலையக தமிழர்களுக்காக கட்சி தொடங்கிய தொண்டைமான் குடும்பத்தினர் மலையக தமிழர்களை பயன்படுத்தி தங்களை வளப்படுத்தி கொண்டார்களே தவிர மலையக மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த பெரிய அளவில் எந்த முயற்சியும் பண்ணலை. இன்றளவும் அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் இது எல்லாமே பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு இதெல்லாம் பெறத்துக்கு. மேலும் தொண்டைமான் கூட்டம் சிங்கள ஆட்சியாளர்களை ஆதரித்து அமைச்சர் பதவிகளை வாங்கி கொண்டு மலையக தமிழர்களுடைய ரத்தத்தில் குளிர் காய்ந்தாங்க. இதில் உச்சகட்ட கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுக தொண்டைமான் என்பவர் நுவரேலியா தொகுதி எம்பியாக இருந்து எல்லா சிங்கள அமைச்சரவையிலையும் அமைச்சர்களாக பதவி வகித்தார். ராஜபக்சவை கூட இவர் விட்டு வைக்கல. அவர்கிட்டையும் அமைச்சராக இருந்தார். ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரச்சனையும் மலையக தமிழரின் அரசியல் பிரச்சனையும் அடிப்படையிலேயே வேறு வேறாக இருக்கு. இலங்கை தீவு அப்படிங்கிறது சிங்களருக்கு மட்டும் கிடையாது, ஈழத்தமிழருக்கும் உரிமையானது. இலங்கை அரசில் சிங்களருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே சம உரிமை ஈழத்தமிழருக்கும் இருக்கு. இலங்கையில் 2ஆம் தர குடிமக்களாக தாங்கள் நடத்தப்படுவதை எதிர்க்கின்றோம் அப்படின்னு ஈழத்தமிழரின் அரசியல் நிலைப்பாடு சிங்களத்தின் கை ஓங்கி ஒடுக்குமுறைகள் என்பவை அரச பயங்கரவாதமாக இனப்படுகொலையாக உச்சம் தொட்டதால் ஈழத்தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி தனிநாடு கோரி யுத்தம் நடத்தினாங்க. ஈழத்தமிழரின் தனிநாடு கோரிய ஆயுத போராட்டத்தை சிங்களம் தனித்து நின்று அழிக்க முடியலை. சிங்களம் ஈழத்தமிழரிடம் தோற்றுக்கொண்டே போன நிலையில் சர்வதேச நாடுகளின் சதிராட்டங்கள் அதோட ஈழத்தமிழரின் ஆயுத போராட்டத்தை மௌனிக்க வைத்தாங்க. மலையக தமிழர்களின் அவங்களுடைய வாழ்க்கையோ சிங்களர்களுடன் இணைந்ததாக இருக்கு. இதையடுத்து தமிழர்களை பிளவுபடுத்தவே திலகராஜா என்பவரை தூண்டிவிட்டு மலையக தமிழர்கள் சார்பில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, வழக்கம் போல சிங்களர்களுக்கு ஜால்ரா அடித்து போட்டி போடுகிறார் அப்படின்னா இவர் வைத்த குற்றச்சாட்டுகள் கேலிக்கூத்தானது. தமிழ் பொது வேட்பாளர் அப்படின்னு சொல்லிக் கொள்வோரும் மலையக தமிழர்கள் தொடர்பில் பேசவில்லை அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் கூட அடிப்படையில் வரல. கொள்கை வகுப்பாளர்களும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளலை. இந்த மக்களுடைய பிரச்சனைகளை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக போட்டியிடுவதாக திலகராஜ் கூறியிருக்கார். இத்தனை ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஏன் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்பதுதான் இப்போ எழக்கூடிய கேள்வி. அதனால் திலகராஜை ஆதரிப்பதும் சிங்கள வெறியர்களுக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் என்பதுதான் யதார்த்தம். இந்நிலையில் தமிழ் தேசிய கட்சியினுடைய பொது வேட்பாளர் அரியேந்திரன் சொல்லும்போது அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா,
எமது சகோதரர் திலகராஜ் அவர்கள் இந்த விஷயத்தை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பிடம் கேட்டிருக்கலாம். அவரும் யாரோ திட்டமிட்டு ஒரு பேரினவாத ஜனாதிபதி வெற்றி பெறுவதற்காகவே போடப்பட்ட ஒரு கருவியை தவிர, அவர் சொல்கின்ற காரணமும் யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்து சொல்கின்றாரே தவிர அவர்கிட்ட இருந்து அது வரலை. அது எங்களுக்கு தெரியும், எங்கள் விடுதலை போராட்டம் என்பது இன்னைக்கு நேற்று நடக்கலை அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மலையக மக்களை புறக்கணித்து ஒதுக்கிவிட்டு தீர்வை எடுக்க மாட்டோம். மலையக மக்களை மட்டும் இல்லை, தமிழ் பேசக்கூடிய அனைவருக்கும் தீர்வு பெற்றுக் கொடுப்போம். எங்களுக்கு ஒரு தீர்வு வருகின்ற போது அவர்களையும் இணைத்துக் கொள்வோம் அப்படின்னு அரியேந்திரன் சொல்லியிருக்காரு. திலகராஜன் தமிழ் முகமூடி கிழிந்து விட்டது அப்படின்னே சொல்லணும்.